ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நேரத்திலும் கூட நாங்கள் எங்களுடைய பரமபிதாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்தினோம். இன்றைய நாள் ஒரு விசேஷித்த நாளாக இருக்கிறபடினாலே நாங்கள் எங்களுக்காய் உலகத்திலே கர்த்தர் எங்களுக்கு தந்த தகப்பன்மார்களை நாங்கள் கனப்படுத்துகிற நாளாக இருக்கிறது. இன்றைய நாளிலும் கூட எங்களுடைய சபையில் இருக்கிற அனைத்து தகப்பன்மார்களுக்கும் கூட நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இன்றைய நாளிலே ஃபாதர்ஸ் டேயாக இருக்கிறபடினாலே அனைத்து அப்பாமார்களுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை நடத்துகிறார். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் உங்களுடைய குடும்பங்களிலே செய்கிறார். ஆனால் உங்களை நடத்துகிறது கர்த்தராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களை நடத்துகிறவர் அவராக இருக்கிறதுக்கு? ஆமென். அல்லேலூயா. எங்களுடைய பலன்களோ எங்களுடைய காரியங்களோ எங்களுடைய சுயங்களோ அல்ல, கர்த்தர் எங்களை நடத்துகிறதுனாலே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை நடத்துகிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுத்திருக்கிறார். அந்த பலனுக்காய் நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறோம். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஏன்னா அப்பா எங்களுக்காய் சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்துட்டார். நாங்கள் நிற்கிறது அவருடைய சமூகத்திலே அவருடைய தயவினாலே தான் நாங்கள் நிற்கிறோம். அவருடைய கிருபையினாலே நாங்கள் நிற்கிறோம். கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். அவரை மகிமைப்படுத்தும்படியாய், அவரை உயர்த்தும்படியாய், அவரை கனப்படுத்தும்படியாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை கனப்படுத்துவதற்காய் கர்த்தர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எவ்வளவோ உலகத்திலே மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலும் கூட கர்த்தர் எங்களை விசேஷித்தம் விதமாய் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு நாங்கள் கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஏனென்றா அவர் எங்களுக்காய் அனைத்தையும் செய்து முடித்த தேவன். சிலுவையிலே மரித்தார், இந்த உலகத்தை ஜெயித்தார், எங்களுக்காய் சாத்தானின் தலையை நசுக்கினார். அநேக காரியங்கள் அவர் எங்களுக்காய் செய்து முடித்த தகப்பன். இந்த காலை நேரத்திலும் கூட நாங்கள் அவரை எல்லா நாமத்திற்கு மேலாய் நாங்கள் உயர்த்தி அவரை நாங்கள் ஆராதனை செய்ய போகிறோம். நாங்கள் யாவரும் எழுந்திருந்து அனைத்தையும் அருளில் தகப்பனுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லி அவரை நாங்கள் மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி நாங்கள் கர்த்தரை மன மகிழ்ச்சியோடு கூட நாங்கள் இன்றைய நாளை நாங்கள் ஆராதனை செய்வோம். எனக்கு
தகப்பனே உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. நீர் நல்லவராய் இருக்கிறதுக்காய் நன்றி தகப்பனே. எங்களை வழி நடத்தி வருகிறவருக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 சுவாமி. நன்றி உள்ள மனதோடு நாங்கள் உங்களை துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். ஆவியானவரே, நீங்க நல்ல தேவன் கர்த்தாவே. நீங்க மகிமையின் தேவன் ராஜா அப்பா. உங்களுடைய கர்த்தாவே, உங்களுடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் உங்களுடைய சமூகத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் கடந்து வந்தாலும் தேவரீர் நீர் எங்களோடு கூட இருக்கிற பலன் எங்களுக்கு போதுமாய் இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். பலவீனத்திலே பலனாய் இருக்கிற ஜீவனுள்ள தேவனே, உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட அப்பா உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம். நீங்க நல்லவர் கர்த்தாவே. நீங்க சர்வ வல்லவர் அப்பா. நீங்க சாரோனின் ரோஜா அப்பா. நீங்க லில்லி புஷ்பம் ஆண்டவரே. நீங்க எத்தனை சௌந்தரியம் உள்ள தேவன் ஆண்டவரே. உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். ஆவியானவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. பிதாவே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. பிதாவே என்று கர்த்தாவே அழைக்கும்படியாய் புத்திர சுவிகாரத்தை தந்திருக்கிற ஜீவனுள்ள தேவனே, உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே. நீங்க நல்லவர். ஒருபோதும் எங்களை விட்டு விலகாத தேவன் அப்பா. உங்களுடைய வருகையிலே எங்களை கொண்டு போக ஆயத்தப்படுத்துகிற தேவன். உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லை கர்த்தாவே அப்பா. எங்களை தாங்குகிறவர் நீங்க, எங்களை வழி நடத்துகிறவர் நீங்க, எங்களோடு கூட இருந்து எங்களை கர்த்தாவை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து கொள்ளுகிறவர் நீங்க. உங்களுடைய பலத்த கருத்துக்குள்ளாய் ஒப்புவிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர் உன்னத தேவனே. நீங்க நல்லவர். உயர் மறைவிலே இருக்கிற சர்வ வல்லவரே, நீங்க நல்லவர். உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். பரிகாரியான கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆறுதலின் தெய்வமே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. 6 நாட்களும் எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் கடந்து வந்தாலும் 7வது நாளிலே உடைய சமூகத்திலே மனமகிழ்ச்சியாய் கடந்து வர உதவி செய்திருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. உம்முடைய சமூகம் மாத்திரம் எங்களுக்கு மனமகிழ்ச்சியாய் இருக்கிறது சுவாமி. உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் உன்னதமானவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஜீசஸ். ஓ நன்றி 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 கர்த்தாவே அப்பா. நாம் ராஜா. ஓ நன்றி ஆமென். யாவரும் வாய்களை திறந்து ஓ கர்த்தருக்கு நேராக எங்களுடைய கரங்களை உயர்த்தி நாங்கள் சொல்லுவோம் முழு இருதயத்தோடு. அவர் நல்லவர். ஆமாண்டவர். எஸ் மை லார்ட். அவரை போல நல்ல தேவன் யாருமே இல்லை. ஆமென் ராஜா. ஓ எங்களை தாங்குகிற தகப்பன், எங்களை நடத்துகிற தகப்பன் அவராய் இருக்கிறார். ஓ ரபாஷால ஒரு யந்தரரி கரியாந்துரியல பாஷால யந்தர். ஓ உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் தகப்பனே. ஓ நீங்க நல்லவர் ஆண்டவர். ஆமென். நன்றி நன்றி தேற்றுகிற தகப்பன் சுவாமி.
அப்பா உங்களை நாங்கள் போற்றுகிறோம். அப்பா உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம். நீங்க நல்ல தேவன் ராஜா, நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவன். உங்களை போல யாரும் இல்லை தகப்பனே. இந்த உலகத்திலே யார் இருந்தாலும் ஆவியான தேவனே, உங்களை போல ஒரு ஆண்டவரை தேற்றரவாளன் யாரும் இல்லை சுவாமி. நீர் நல்லவராயிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்க கரத்தை பிடித்து நடத்துகிறவராய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க கிருபை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, நீங்க எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் 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 சுவாமி. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, உங்களுக்கு நன்றி. ஜீவனின் அதிபதியே, உங்களுக்கு நன்றி. என் தகப்பனே, உங்களுக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 சுவாமி. ஹல்லேலூயா என்று சொல்லுகிறோம் தகப்பனே. ஓ, நீர் எங்களை கழுகுகளை போல சுமக்கிற தேவன். அப்பா, நீங்க எங்களோடு கூட இருக்கிற தேவன். நீங்க போதுமான தேவன் சுவாமி. உங்களுக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி என்று சொல்லி உங்களை ஆராதனை செய்கிறோம். ஆவியான தேவனே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லி உங்களை ஆராதனை செய்கிறோம். மாம்சத்தினால் அல்ல, ஆவியானவரே, நீங்க எங்களோடு கூட இருந்து எங்களோடு இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க எங்களுக்கு இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்க மாம்சமாய் நிற்காதபடிக்கு கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்திலும் உம்முடைய அபிஷேகத்திலும் ஆவியானவரே, உம்முடைய தயவிலும் நிற்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க நல்ல தேவன் சுவாமி. பிள்ளைகளின் சத்தம் கேட்கிற ஜீவனுள்ள தேவன் கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி ஆண்டவர். உங்களுக்கு நன்றி சுவாமி. பரிசுத்தரே, உங்களுக்கு நன்றி. ஓ, ஜீவனின் அதிபதியே, உங்களுக்கு நன்றி. கர்த்தாவே கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. உங்களை துதிக்கிறோம் அப்பா. நீங்க போதுமான தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் அப்பா. நீங்க நல்ல தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் சுவாமி. உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆமென் ஜீசஸ். ஹல்லேலூயா. போதுமானவர் ஆண்டவர். ஆமென். Thank you.
தேவன் எங்களுக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆண்டவரே. ஓ நீர் போதுமான தேவன், நீரே போதுமான தேவன். ஓ நாங்கள் ஆண்டவரே ஓ நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆமென். நீர் போதுமான தகப்பன், ஓ பலன் தருகிற தகப்பன், ஓ ஜீவன் தந்த தகப்பன், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்த தகப்பன், உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம், உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆவியான தேவனே உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா நீர் போதுமானவராய் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே நீர் போதுமானவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. உங்களை துதிக்கிறோம், ஹல்லேலூயா. உங்களை துதிக்கிறோம் அப்பா, உங்களை துதிக்கிறோம். ஜீவனின் தேவனே உங்களை துதிக்கிறோம். அதிபதியானவரே உங்களை துதிக்கிறோம். ஆராதனையின் தகப்பனே உங்களை துதிக்கிறோம். எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனே உங்களை துதிக்கிறோம் அப்பா. ஆமென் ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம். நன்றியோடு உங்களை ஆராதனை செய்கிறோம் தகப்பனே. உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லி ஆராதனை செய்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உங்களுக்கு நன்றி என்று சொல்லி ஆராதனை செய்கிறோம். தடைகளை அப்புறப்படுத்துகிற தகப்பன், எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தினதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் நல்லவர், கச்சாதி கச்சாவே நீங்க நல்லவர். சர்வ லோகத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகரே நீங்க நல்லவர் அப்பா. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, உங்களை துதிக்கிறோம். ஜீவனின் அதிபதியே உங்களை துதிக்கிறோம். எல்லாவற்றையும் அறிந்து ஆராய்ந்திருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் அப்பா. நீர் பெரியவர் சுவாமி. கர்த்தாவே நீங்க நல்லவர் ஆண்டவர் அப்பா. உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லி உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. இந்த அருமையான நாளிலும் கூட நன்றி என்று சொல்லி உங்களை கனப்படுத்துகிறோம் அப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அப்பா. ஒரு அற்புதத்தை செய்கிற தேவன், அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் அப்பா. எங்களுடைய சபையிலே ஒரு அற்புதங்கள், ஒரு அதிசயங்கள் கர்த்தாவே நடக்க நீங்க கிருபை செய்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தோடு உடைய சமூகத்திலே வந்து நிற்கிற பொழுது நீங்க பலன் தருகிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க அதிசயங்களை காண பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீங்க. இந்த கால நேரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. நாங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் மத்தியிலும் வேதனைகள் மத்தியிலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்திருந்தாலும் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருக்கிற பலன் போதுமா இருக்கிறது அப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிற பலன் போதுமா இருக்கிறது கர்த்தாவே. நீர் எங்களோடு கூட இருக்கிற பலன் போதுமா இருக்கிறது சுவாமி. இந்த நாளிலே நான் உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலே உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். ஜீவனின் அதிபதியே உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உங்களை துதிக்கிறோம் சுவாமி அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்க திரும்பவுமாயும் கூட உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லை என்ற பாடலை நாங்க திருப்பி பாடி நாங்க கர்த்தரை நாங்கள் ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களோடு இடைப்படும்படியா ராஜா, எங்களுடைய இருதயத்தில் இடைப்படும்படியா அப்பா. நீர் நல்லவர் 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 சுவாமி. ஓ நன்றி நன்றி நன்றி. ஆம் கர்த்தாவே நீர். ஆமென் ஆண்டவரே. ஆம் சுவாமி. ஓ எல்லாரும் வாய்களை திறந்து நாங்க சொல்லுவோம், அவரை போல நல்ல கர்த்தர் யாருமே இல்லை. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே.
என்று சொல்லுகிறோம். அப்பா மட்டும் நேரம் எங்களை தாங்கி வழி நடத்தியதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். தகப்பனை மட்டும் நேரம் எங்களோடு கூட எங்களோடு கர்த்தாவின் இடைப்பட்டதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா பலவீனத்திலும் பலனாயிருந்த தேவனே உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். கர்த்தாவே நீர் பெரியவர், நீர் நல்லவர். அப்பா நீங்க சர்வத்தையும் ஆண்டவரை ஆளுகை செய்கிற தேவன், உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட அப்பா நீர் இந்த நேரம் மட்டும் எங்களை வழி நடத்தியதற்காய் நன்றி. அப்பா உங்களுடைய கிருபை ஆண்டவரை எங்களை தாங்கியதற்காய் நான் நன்றி என்று சொல்லுகிறேன். ஆவியான தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உங்களுக்கு நன்றி. அப்பா இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட முற்றுமாய் கர்த்தாவே உம்முடைய பாதபடியிலே மிகுதியான காரியங்களை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் வழி நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு கூட எங்களுக்கு தாங்க போகிறதற்காய் நன்றி என்று சொல்லி முற்றுமாயும் பாதபடியில் ஒப்புவித்து எல்லாவற்றுக்குமாய் நன்றி என்று சொல்லி என்னை தாழ்த்தி செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாளும் அங்கே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கடன் சொல்லுவோம். அங்கே கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாக எங்களோடு சொல்லுவாங்க தானே, ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, ஃபுல் டைம்னு சொல்கிறாங்க தானே. இந்த பிரசங்கியாக இருக்குல்ல அப்படின்னு இந்த கர்த்தர் வார்த்தையை பயந்து கொள்வது தான் இது செட் ஆகும். ஆகவே முழு நேரமாக கர்த்தருடைய அங்கே கிட்டத்தட்ட நினைக்க ஒரு 20 வருஷத்துக்கு மேலாக எனக்கு தெரியும் இந்த குடும்பத்தை. பிள்ளைகள் இருக்கிறார்கள் 2 பேர், 2 பேரும் அங்கே இங்கே கணவன் மனைவியாக 2 பேரும் அங்கே தொழில் ஒர்க் பண்ணுகிறவர்கள், அதே போல் ஊழியத்தில் ஈடுபடுகிறவர்கள். இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் இருக்கிற அங்கே தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய தொழில், அதே போல் தன்னுடைய கணவனுடைய காரியம், பெற்றோருடைய காரியம்னு சொல்லி அதான் நான் சொன்னேன், முழு நேர ஊழியம் செய்கிற ஒருவர் இந்த நாளும் எங்கள் மத்தியில் இருக்கிறார். நான் யாரும் கரங்களை தட்டி டாக்டர் நளின்மதியை அன்போடு வரவேற்போம். டாக்டர் மல்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உண்மையில் எனக்கு இந்த இடத்துல நிற்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை, கடவுளோட கிருபை. மற்றும்படி ஆண்டவரை வார்த்தைகளை நான் பார்க்கும்போது உண்மையாக ஆண்டவர் என்னோடு பேசினார். அவரை வார்த்தை நாங்கள் சொல்கிற வண்ணமாக இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அநேகமான காரியங்களை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். நாங்கள் இந்த சிறிய வீடியோ கிளிப்பில் உங்களுக்கு அது விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். தகப்பன் என்பவர் அவர் எங்களுடைய குடும்பத்துக்கு தலைவரானவர், எங்களுக்கு குடும்பத்துக்கு அஸ்திவாரமானவர், எங்களுடைய குடும்பத்துக்கு வேறானவர். நாங்கள் இப்போ சிறு பிள்ளைகள் சொன்ன அந்த சண்டே ஸ்கூல் காரியத்திலிருந்து கூட நாங்கள் அறிந்து கொண்டோம் எவ்வளவாக தன்னை உருக்கி தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னை அவர் அர்ப்பணிக்கிறவராக இருக்கிறார். எந்த விதமான பிரச்சனைகள், சோதனைகள், காற்றுக்கள், புயல்கள் எப்படி வாழ்க்கையில் எது வந்தாலும் தந்தையானவர் அந்த குடும்பத்தை பாதுகாப்பதிலே அவர் முன்முறமாக இருக்கிறார். அதே மாதிரி தான் எங்களுடைய பரம தந்தையும் இருக்கின்றார். இப்போ இந்த நாளுக்காக நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கு வந்திருக்கிறதான சகல தந்தையருக்கும் எனது முதற்கண் தந்தையர் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் பார்க்குறோம், தந்தையர் என்பது உண்மையில் எனக்கு பிரசங்கம் செய்ய தெரியாதுப்பா. நான் தெரிஞ்சதுகளை நான் இந்த இடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். தந்தையர் என்பது ஒரு பொதுவான ஒரு பேர், அதாவது அது ஒரு பொசிஷன், ஒரு ஃபங்க்ஷனின் பொசிஷன் என்று சொல்லப்படுகிறது. அதாவது தந்தை என்பது அந்த இடத்துல இருக்கிறவர் யாராக இருந்தாலும் நாங்கள் உதாரணமாக ஒரு ஆஃபீஸை எடுத்தோம்னு சொன்னால், ஒரு ஒர்க்கிங் பிளேஸை எடுத்தோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு அதிகாரி இருப்பார். என்ன அப்போ அவர் யாராக இருந்தானே, பை நேம் அவருக்கு என்ன பேர் கொடுக்கப்பட்டிருந்தானே, அந்த பொசிஷனில் இருக்கும்போது, ஒரு டிரெக்டராகவோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராகவோ இருக்கும்போது அவருக்கென்று சில தகுதிகள் இருக்கும், அவருக்கென்று சில பணிகள் இருக்கும், அவருக்கென்று கடமைகள் இருக்கும். அவருக்கு என்ன பிரச்சனைகள் பின்னால் இருந்தாலும் அவர் தன்னுடைய கடமையை கட்டாயம் அந்த இடத்திலே செய்ய வேண்டியிருக்கும். அதே போன்றது தான் எங்களுடைய தந்தையுடைய நிலைமை. அதாவது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கலாம், ஆனால் அந்த தந்தை என்ற பொசிஷனுக்கு அவர் வந்த பிறகு அவருடைய கடமையும் பொறுப்பும் அவர் கட்டாயம் அவர் செய்கிறவராக இருக்கிறார். நாங்கள் அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் எங்களுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் சொன்ன வண்ணமாக தந்தை என்பவர் தன்னை உருக்கி தன்னுடைய குடும்பத்தை அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அடுத்தது தந்தை என்பவரை நாங்கள் அவருடைய வேதனையை, அவருடைய வலியை நாங்கள் வெளியில் காண்பதில்லை. உதாரணமாக பெண்களாக அல்லது தாய்மாராக நாங்கள் உடனே எங்களுடைய இமோஷனை வெளியில் காட்டிடுவோம். ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் கத்துவோம், அழுவோம், ஏதாவது பண்ணுவோம். ஆனால் தந்தையர்களே நாங்கள் ஒருபோதும் அவங்களுடைய கண்களிலே கண்ணீரை வந்ததை நாங்கள் யாரும் பெரிதாக கண்டதில்லை. ஆனால் அவங்களுடைய உள்ளத்தில் தான் அவை யாவும் அடைந்து கிடக்கிறது. தன்னுடைய குடும்பத்தை எவ்வளவு தூரம் மேக்சிமம் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர இயலுமோ அவ்வளவு நிலைக்கு தன்னை அர்ப்பணித்து செயற்படுகிறவர் தான் தந்தையாக இருக்கிறார்.
இப்போ தந்தையை நாங்கள் பார்க்குறோம் ஃபாதர் ஆஃப் த நேஷன் என்று சொல்லுவாங்களேன்னு. அதாவது வந்து தந்தைன்றது வந்து குடும்பத்துக்கு மாத்திரம் கட்டுப்படுத்தப்பட்ட ஒருவர் அல்ல. தந்தை என்ற பொசிஷனில் இருந்து அவர் என்ன அர்ப்பணிப்புகளை செய்தாலும் அவருக்கு அந்த தந்தை என்ற அந்த பெயர் சூட்டப்படுகிறதை நாங்கள் காண்கிறோம். ஃபாதர் ஆஃப் த மெடிசின் என்னுவாங்க, ஃபாதர் ஆஃப் த கம்ப்யூட்டர், இப்படி எந்த துறையில் அவர் மிகவும் சிறப்பாக செயற்படுகிறாரோ அந்த துறையில் அவரை போற்றும்படியாக அந்த நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய வேதாகமத்தில் நாங்கள் பார்க்கும்போது எங்களுடைய வேதாகமத்தின் தந்தையாக ஆபிரகாம் போற்றப்படுகிறார். அவர் அநேக தேசங்களுக்கு அநேக ஜாதிகளுக்கு அவர் தந்தையாயிருக்கிறார். அவர் முன்மாதிரியாக நிறைவான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். அதனால் வேதாகமத்தில் அவரை நாங்கள் தந்தையாக போற்றுகின்றோம். அடுத்து நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள தகப்பனுக்கு பற்றி நாங்கள் பார்ப்போம். அதை நாங்கள் இந்த நேரத்தில் அதிகமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நான் டாக்டர் வீரசுதனுக்கும் நன்றி சொல்லுகிறேன். கடந்த கிழமையிலே அவர் தந்தையின் ஒரு பகுதியை அவர் எங்கள் மத்தியில் அவர் டிஸ்கஸ் பண்ணினார். எப்படியாக தந்தை தன்னுடைய பிள்ளைகளை சிக்ஷித்து நல்ல முறையிலே அவர்களை வளர்க்கிறார் என்பதை அவர் நல்ல முறையில் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அது பார்ட் 1. அப்போ இதை நாங்கள் பார்ட் 2 கொஞ்சமாக பார்ப்போம். தந்தையின முதலாவது காரியம் வந்து அன்பு. அப்போ தந்தை என்று சொல்லும்போது அது அன்பின் ரூபமாக இருக்கிறார். அந்த அன்பு எங்களுக்கு சில வேளை நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக சில காரியங்களில் வெளிப்படுறது இல்லை. உங்களுக்கு ஒப்வியஸாக வெளிப்படையாக அந்த அன்பு தெரியாவிட்டாலும் அவர் செய்கிற அனைத்து காரியங்களையும் வந்து அன்பின் நிமித்தமாகத்தான் அவர் செய்கின்றார். குடும்பத்தை கட்டுவதிலே முதலாவது வந்து குடும்பத்தை கட்டுவதிலே தங்கள் பிள்ளைகளை பெற்று அவர்களை வளர்ப்பதிலே அவர் முக்கிய பங்கு எடுக்கின்றார். அடுத்து அவங்களை தாங்குகின்றார். இப்போ உதாரணமாக நாங்கள் ஒரு கட்டடத்தை எடுத்தோம் என்று சொன்னால் அந்த கட்டடம் உறுதியாக இருக்கணும் என்று சொன்னால் அந்த கட்டடத்துக்கு ஒரு உறுதியான அஸ்திபாரம் வேண்டும், அந்த கட்டடத்துக்கு ஒரு நல்ல கூரை வேண்டும். அப்படிப்பட்டவர் தான் எங்களுடைய தந்தையுடைய காரியங்கள் சிறப்பாக இருக்கும்போது அந்த குடும்பம் சிறப்பாக நடைபெறுகிறதாக இருக்கிறது. உதாரணமாக சில குடும்பங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பிள்ளைகள் வந்து ஸ்கூல் ட்ராப் பண்ணிடுவாங்க, அல்லது பிள்ளைகள் வந்து தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக போவார்கள், பிள்ளைகள் குடும்பத்தை விட்டு போவார்கள். அப்படிப்பட்ட குடும்பங்களை அவர்கள் எடுத்து பார்க்கிற நேரம் அந்த குடும்பங்களில் வந்து அநேகமாக தந்தை தன்னுடைய கடமையை பொறுப்பை செய்யாததினாலோ அல்லது தந்தை அந்த குடும்பத்தில் இல்லாததினாலோ ஏற்படுகிற விளைவுதான் அதாக இருக்கிற. அப்போ தந்தை என்பவர் வந்து குடும்பத்துக்கு மிகவும் முக்கியமானவர், அந்த குடும்பத்தை கட்டுகிறவராக இருக்கிறார். அதே போல் தந்தையை நாங்கள் ஒரு மரத்தின் ஆணிவேருக்கு ஒப்பிடலாம். அதாவது ஆணிவேர் வெளியில் தெரிவதில்லை, அது மண்ணுக்குள்ளே இருக்கும். ஆனால் தேவையான எல்லாவற்றையும் அந்த குடும்பத்துக்கு தேவையான மரத்துக்கு தேவையான அனைத்தையும் வந்து அந்த மரம் உறிஞ்சி கொடுக்கின்றது. அவர்களுக்கு வேண்டியதான எல்லா சத்துகளும் வந்து அந்த வேறுகூடாகத்தான் மரத்துக்கு போகும். வெளியில் பார்க்குற நேரம் மரம் நன்றாக அழகாக வளர்ந்து காய்த்து பூர்த்து அது மற்றவங்களுக்கு பலன் இருக்கிறது. ஆனால் அடியில் இருக்கிற வேரை பற்றி யாரும் யோசிப்பதில்லை. ஆனால் வேர் சாய்ந்துன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும், அந்த மரமே விழுந்து விடும். அதே போன்றது தான் தந்தையானவர் வந்து குடும்பத்தை தாங்குகிற ஒருவராக இருக்கின்றார். இப்படிப்பட்ட தந்தையை வந்து நாங்கள் கட்டாயமாக கனப்படுத்த வேண்டியது மிகவும் முக்கியமானது. அதாவது எங்களுடைய தந்தை என்பவர் வந்து மிகவும் கனத்துக்குரியவர். நாங்கள் எவ்வளவு வயது சென்றவர்களாக இருக்கலாம். இப்போ உதாரணமாக வந்து இப்போ சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது எங்கள் தாய் தகப்பனை கனம் பண்ணுவது எங்களுக்கு இலகுவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். மிகவும் அன்பு செலுத்துவோம், அவங்க சொல்கிற சொல்லுகள் எல்லாம் கேட்போம், அவங்களுக்கு கீழ்ப்படிவோம். ஆனால் ஒரு வயசு வந்த பிறகு வந்து அல்லது ஒரு கட்டத்தை நாங்கள் தாண்டுற நேரம் எங்களுக்கு அது பெரிதாக தெரிவதில்லை. நாங்கள் அவங்களோட கட்டளைகளையோ அவங்களுடைய விருப்பங்களையோ நாங்கள் மீறுகிறவர்களாக இருக்கிறோம். இது எனக்கும் தான் நான் சொல்லுகிறேன். அப்போ நாங்கள் எந்த வயதாக இருந்தாலும் வந்து எங்களுக்குரிய தந்தையை தாயை நாங்கள் கனம் பண்ணுவது வந்து மிகவும் அவசியமானது. அது வேதாகமத்தின் கட்டளையாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படியாக நாங்கள் எங்களுடைய தந்தையை பற்றி நாங்கள் யோசிக்கிற நேரம் வேதாகமத்தோடு நாங்கள் வருவோம். தந்தையிடமிருந்து என்ன மாதிரி எங்களுக்கு காரியங்கள் கடத்தப்படுகிறது. அதாவது வந்து உதாரணமாக ஒரு தந்தை வந்து இன்னும் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பதாக அவர் ஒரு மகனாக இருக்கிறார். மகனாக இருக்கும்போது அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய தந்தையிடமிருந்து தன்னுடைய குடும்பத்திடமிருந்து அவர் காரியங்களை கற்றுக்கொள்கிறார். கிட்டத்தட்ட சாதாரணமாக நாங்கள் பிறந்து ஒரு 4-5 வயதானது பிறகு எங்களுக்கு கொஞ்சம் அறிவு வரும். எங்களுக்கு பெற்றார் என்ன சொல்லுகிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, இதையும் நாங்கள் பழகிக்கொள்ள எங்களோட வாழ்க்கைக்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்கொள்ள எங்களுக்கு இலகுவாக இருக்கும். இப்போ அந்த வயதிலிருந்து கிட்டத்தட்ட அவர்கள் மேரி பண்ணும் வரைக்கும்
25 30 வயது வரைக்கும் நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு பழகுகிறோம். அதனால் அநேக காரியங்களை வந்து நாங்கள் எங்கள் குடும்பத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவங்களோட பேசி பழகி அவங்க செய்கிற காரியங்கள் என்ன, அவங்க தான் எங்களோட தந்தை தான் முதலாவது எங்களோட ஹீரோவாக இருக்கிறார். ஒரு பிள்ளைகிட்ட கேட்டால் என் ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து தகப்பன் என்று சொல்லுவாங்களே. என்ன எந்த காரியம் அவர் உடுப்பதாக இருந்தானே, சாப்பிடுவதாக இருந்தானே, நடை உடை எல்லாத்தையும் வடிவாக ஒப்சர்வ் பண்ணி அதை அப்படியே எடுத்துக்கொள்கிற ஆற்றல் வந்து பிள்ளைகளுக்கு இருக்கிறது. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு கட்டத்துக்கு பிறகு நாங்கள் வளர்ந்து எங்களுக்குள்ள அறிவுகள் ஆற்றல்கள் அல்லது நாங்கள் உலகத்துக்கு எக்ஸ்போஷராக உலகத்திலிருந்து காரியங்களை கற்றுக்கொள்ள வலிக்கிற நேரம் என்ன செய்கிறோம், நாங்கள் அந்த தந்தையை விட்டு விலக பார்க்குறோம். இவரை விட எங்களுக்கு வேறு காரியங்கள் கூட இருக்கிறது, இது செய்தால் நல்லா இருக்கும், அது செய்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி நாங்கள் எங்களோட தந்தையை விட்டு நாங்கள் விலக பார்க்குறோம். ஆனால் அது அவ்வளவு நல்லதல்ல. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு, நாங்கள் எப்பொழுதும் பிள்ளைகளே நீங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் எப்பொழுதும் கீழ்ப்படியுங்கள். அப்போ அந்த பிள்ளைகள் என்று சொல்கிற நேரம் வந்து நாங்கள் எந்த வயசு போனாலும் வந்து தாய் தகப்பனுக்கு நாங்கள் பிள்ளைகள் தான். இப்படியாக நாங்கள் பார்க்குற நேரம் இந்த கடவுளுக்கு இந்த தகப்பன்மாருக்கு எப்படியாக இந்த காரியங்கள் வருகிறது. இப்போ திடீரென்று வந்து யாரும் கற்றுக் கொடுக்கறது இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு டிரெக்டராகவோ அல்லது ஒரு ஜாப்புக்கு போக வேணுமென்னா அந்த பொசிஷனுக்கு வாரத்துக்கு நாங்கள் படிக்கிறோம் அல்லது அனுபவங்கள் இதற்கூடாகத்தான் எங்களுக்கு இந்த காரியங்கள் கிடைக்கின்றது. ஆனால் ஒரு தந்தையை பொறுத்தவரையில் வந்து ஒன்றில் அவர் தன்னுடைய குடும்பத்தில் இருந்து கற்றுக்கொள்கின்றார். அதை விட மேலாக வந்து அது வந்து தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்டாக இருக்கிறது. நாங்கள் பார்க்குறோம் வேதாகமத்தில் ஆதியாகமம் நாங்கள் வாசிப்போம். 1ஆம் அதிகாரம். தேவன் மனிதரை தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபமாக படைத்த அந்த காரியத்தை நாங்கள் பைபிளில் எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம், தேவன் மனிதனை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். இப்போ இதுலேயும் வந்து யூனிக்கானது வந்து தேவன் முதலாவது நாங்கள் பார்க்குறோம் ஆணைத்தான் சிருஷ்டித்தார், பின்பதாக ஆணில் இருந்து தான் பெண்ணை சிருஷ்டித்தார். அப்போ கடவுளோட ப்ரையாரிட்டியும் வந்து ஆண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபமாகவும் சிருஷ்டித்து அதன் பின்பு தேவன் தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே விடுகிறார். அப்போ உண்மையாக வந்து எங்களுடைய தகப்பனுக்குள்ள குணங்கள், குணாதிசயங்கள், அன்பு, நாங்கள் பார்த்த ஒவ்வொரு காரியங்களும் வந்து உண்மையாகது தேவனுடைய குணாதிசயங்களாக இருக்கிறது. தேவன் தன்னுடைய சாயலை ரூபத்தை எங்களுக்குள்ள வைத்ததின் நிமித்தமாகத்தான் அந்த காரியங்கள் எங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு கட்டத்திலே வந்து மனிதர் வந்து தேவனை விட்டு பிரிகிற நேரம் அந்த காரியங்கள் இழக்கப்படுகிறது. ஆனால் நாங்கள் மீண்டும் புதிய ஏற்பாடிலே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவானவர் மீண்டும் அந்த காரியங்களை சரிப்படுத்துகிறார். எங்களுக்கும் பிதாவுக்கும் இருக்கிறதான அந்த இடைவெளியை, எங்களுக்கும் பிதாவுக்கும் ஏற்பட்டதான பிளவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் சரிப்படுத்த நிமித்தமாக மீண்டும் அந்த உறவை கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். அதனால தான் எங்களுக்கு அந்த குணாதிசயங்கள் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் உபாகமம் 32:7 பார்ப்போம். சிஸ்டர் வாசிக்கிறீங்களா? உபாகமம் 32:7 7ஆம் வசனம். பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்வார்கள். இந்த இடத்திலே வந்து தேவன் என்ன சொல்கிறார், அவருடைய காரியங்களை நாங்கள் மறக்காமல் இருக்க வேணும். ஒன்று நாங்கள் தகப்பனை கேட்க வேணும், மூப்பர்களை கேட்க வேண்டும். நாங்கள் ஆண்டவருடைய காரியங்களை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. கடவுள் வந்து வல்லமை உள்ளவர், மகத்துவம் உள்ளவர் என்பதை வந்து நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? எங்களுடைய சந்ததிக்கூடாக எங்களுடைய தகப்பன், எங்களுடைய மூப்பர்கள் வந்து எங்களுக்கு காரியங்களை கற்றுத்தருகிறவர்களாக இருக்கின்றார்.
அடுத்ததாக நாங்கள் வசனம் யோவான் 14ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். 14:6-7. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்கள், ஆனால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். ஆம், நாங்கள் எங்களுடைய பிதாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். எதை அறிந்து கொள்ளுகிறோம்? எங்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். அவருடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்ளுகிறோம். அப்பொழுது எங்களுக்கு தெரியுது, இது எங்களுடைய தேவனுடைய சாயல் என்பதை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருக்கிறீர்கள். 9ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். எங்களுடைய பரமபிதா என்பவர் பெர்ஃபெக்டான ஒரு முழுமையான ஒரு தகப்பனாக அவர் இருக்கிறார். அவரிடம் இருந்த குணாதிசயங்கள் தான் எங்களுக்குள்ளே இருக்கிறது. நாங்கள் பெர்ஃபெக்ட் இல்லாமல் இருக்கலாம் எங்களுடைய தகப்பன்மார். ஆனால் பிதாவின் நிமித்தமாக நாங்கள் எங்களுடைய தந்தையை நாங்கள் கனப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி கனப்படுத்துகிற நேரம் உண்மையில் நாங்கள் எங்கள் பிதாவையும் கனப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். என் தேவன் என்ன சொல்கிறார்? இந்த சிறியவர்களில் எவர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது எனக்கு செய்கிற மாதிரி. அப்போ நாங்கள் எங்களுடைய தகப்பனை கனவீனப்படுத்தணும் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய பரம பிதாவையும் நாங்கள் கனவீனப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம், தகப்பனானவர் கடுமையான உழைப்பு, அதாவது அவர்கள் இறுதி மூச்சு வரைக்கும், சாகும் வரைக்குமோ அல்லது தங்களுடைய பெலன் அற்று போகும் வரைக்கும் அவர்கள் உழைக்கிறவர்களாக, குடும்பத்தை தாங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். என்றாவது ஒரு நாளைக்கு தான் பட்டினியாக இருந்தாலும் பிள்ளைகளை பட்டினி போட விட மாட்டார். எப்படியாவது பிள்ளைகளுக்கு உணவு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ இந்த குணாதிசயம் யாரிடமிருந்து வருகிறன்னா எங்களுடைய தேவனிடமிருந்து. எங்களுடைய தேவனானவர் அவர் ஒரு சோர்ஸாக இருக்கிறார், அவர் சஸ்டெய்னராக இருக்கிறார். அதாவது எங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரைக்கும் தொடர்ச்சியாக எங்களுக்கு தேவையான காரியங்களை ஆண்டவர் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். நாங்கள் பரமண்டல ஜெபத்தை பார்க்கும்போது மத்தேயு 7ஆம் அதிகாரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரமண்டல மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இருந்து 11 எங்களுக்கு தெரிந்த காரியம்தான். ஆனால் நாங்கள் அதை மீண்டும் ஒரு தரம் பார்ப்போம். வாசியுங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களிலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அந்த இடத்துல சீசர்கள் கேட்குறாங்களே, எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாருங்க, இப்படி நாங்கள் ஜபிக்க வேணும்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார், முதலாவது நீங்கள் என்ன செய்ய வேணும்? உங்களுடைய பரம பிதாவை நீங்கள் கனப்படுத்துங்கள். என்ன பரம இருக்கிறங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்கிற நேரம் அந்த இடத்துல நாங்கள் ஆண்டவரை உள்ளத்தை நாங்கள் குளிர பண்ணுகிறோம். ஆண்டவருக்கு அது ஒரு நன்றியாக இருக்கிறது. அப்போ அதுக்கு பிறகு என்ன சொல்லுகிறார்? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு ஆகாரம் பண்ணும்போது சாதாரணமாக தனி உணவு மாத்திரமல்ல, எங்களுக்கு டெய்லி என்ன தேவையோ, எங்களுக்கு சரீர பிரகாரமாகவோ, எங்களுக்கு ஆவிக்குரிய பிரகாரமாகவோ, எங்களுடைய மனதுக்கோ என்னெல்லாம் தேவையோ, எங்களுக்கு ஆகாரமாக நாங்கள் பார்க்குறோம். சரீரத்துக்கு உணவாக இருக்கிறது, ஆவிக்குரிய ஆகாரம் ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கிறது. அப்போ நாங்கள் எங்கேருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும்? எங்களுடைய பரம பிதாவிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் தான் சகல ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கிறார். அது எதுவாக இருந்தான, அது பணமாக இருந்தான, அல்லது வேறு எங்களுக்கு தேவையான பொருட்களாக இருந்தான, ஃபிசிக்கலாக, மென்டலாக, ஸ்பிரிச்சுவலாக எங்களுடைய தேவை எதுவாக இருந்தானே எங்களை போஷிக்கிறவர் தேவனாக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் உங்களுடைய பரம பிதாவிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அதாவது அவர் தான் எங்களுக்கு ப்ரொவைடராக, எல்லாவற்றையும் எங்களுக்கு தருகிற ஆண்டவராக இருக்கிறார். அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறார்? எல்லா தீமையினின்றும் எங்களை விலைக்கு காத்து கொள்ளுங்கள் என்று கூடி நாங்கள் ஆண்டவற்றை தான் கேட்க வேண்டியிருக்கிறது. சரியா? நாங்கள் சில வேளை ஜபிக்காமல் சில வேளை போகிறோம் நாங்கள்.
ஆனால் உண்மையாக வந்து நாங்கள் அந்த நாளை ஆரம்பிக்கும் போது ஜெபித்து ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி நாங்கள் போகிற நேரம் வந்து நிச்சயமாக எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அதாவது எந்த மனிதருக்கு கூட நாங்கள் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்கிற நேரம், பிதாவிடம் எங்களை ஒப்பு கொடுக்கிற நேரம், அவர் நிச்சயமாக யாருக்கூடாகவும் அதை செய்து முடிக்கிறார். அப்போ எங்களுக்கு குடும்பமாக இருக்கும்போது எங்களுக்கு பிதா எங்களுக்கென்று ஒரு மாமிச பிதாவை தந்திருக்கிறார், அவருக்கூடாக காரியங்களை எல்லாம் சந்திக்கிறார். ஆனால் உண்மையில் வந்து எங்கிருந்து அது வருகிறது என்று சொன்னால் அதன் ஊற்றாக இருக்கிறது எங்களுடைய பிதாவாக இருக்கிறார். சோதனைக்கும் தீமைக்கும் என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் தான் எங்களுக்கு ப்ரொவைடராக இருக்கிறார், எல்லாவற்றையும் தருகிறவராக இருக்கிறார், எங்களை பாதுகாக்கிறது அவனாக ப்ரொடெக்டராக ஆண்டவர் இருக்கிறார். அடுத்ததாக வந்து நாங்கள் கர்த்தருடைய நான் இந்த கெட்டகுமாரன் கதையை சொல்லாமல் இந்த காரியத்தை நான் முடிக்க இயலாது. நாங்கள் பைபிளில் அந்த காரியத்தை ஒரு தரம் பார்ப்போம். அது வந்து உண்மையில் வந்து நாங்கள் எங்களுக்கு எடுத்த உடனே தெரியும் அதில் இருக்கிறது வந்து பிதாவினுடைய அன்பை இயேசு கிறிஸ்து அந்த உதாரணத்தின் மூலமாக அதை சொல்லுகிறார். நாங்கள் அதை மீண்டும் ஒரு தரம் பார்ப்போம். கெட்டகுமாரனுக்குரிய அந்த பகுதியை நீங்கள் வாசியுங்கள். லூக்கா 15ஆம் அதிகாரம். லூக்கா 15ஆம் அதிகாரம். சரி, 9ஆம் கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதர்களையும் அயல்வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இருந்தேன். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின் இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்றான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொளுத்த கண்டை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீடு வந்து சமீபமாய் வருகிற பொழுது கீதவாத்திய சத்தங்களும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரர்களில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொளுத்த கண்டை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வரவழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ, இத்தனை வருஷ காலமாக நான் உமக்கு ஊழியம் செய்தும் ஒரு காலம் உம்முடைய கற்பனைகள் மீறாது இருந்தும் என் சிநேகிதரோட கூட ஒரு சந்தோஷமா இருக்கும்படிக்கு நீர் ஒரு காலம் ஒரு ஆட்டுக்குட்டியையாவது எனக்கு கொடுக்கவில்லை.
வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்ப உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்ப காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான். ஆமென். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு கதையாக இதை சொல்லுகின்றார். இது உண்மையாக யூத முறைப்படி அவர்கள் பிள்ளைகளுக்கு தங்களுடைய சொத்துக்களை பிரித்து கொடுப்பார்கள். ஆனால் இது கடைசியாக செய்யப்படுகிற காரியம். அதாவது தகப்பன் இறக்க முன்பு அல்லது வியாதியாக இருக்கும் போது தனக்கு இயலாதவங்களுக்கு பழைய ஏற்பாடில் நாங்கள் பார்க்குறோம். ஈசாக்கு யாக்கோபையும் ஏசாவையும் எப்படி ஆசீர்வதிக்கிறார். கடைசி நேரத்தில் தனக்கு இயலாமல் போகிற நேரத்தில் பிள்ளைகளை சொல்கிறார், நீங்கள் எனக்கு ஏற்ற ஆகாரத்தை கொண்டு வாங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். அதே போன்று இது ஒரு கடைசி நேரத்தில் தகப்பன் இனி மரிக்க போகிறார் என்ற ஒரு கட்டத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து சொத்துக்களை பிரித்து கொடுப்பது அவங்களுடைய வழக்கமாக அதன்படி மூத்தவருக்கு 3/2 பங்கு போகும், சிறியவருக்கு 3/1 பங்கு போகும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த காலகட்டத்துக்கு முன்பதாகவே தகப்பன் நல்ல நிலையில் இருக்கிறார், பிள்ளைகளும் அந்த அளவுக்கு வயசு வரவில்லை. அந்த நேரத்தில் இந்த இளைய மகன் தகப்பனிடம் தன் பங்கை கேட்கிறார். அப்போ அதே அவங்களுடைய யூதருடைய சட்டப்படி கொள்கைகளின்படி பிழையான ஒரு காரியம், தகப்பனை அவமரியாதைப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படி சொத்தை இடையிலே கேட்பது. அப்படிப்பட்ட ஒரு அவமரியாதையை அந்த இடத்துல அந்த மகன் தகப்பனுக்கு கொடுக்கிறார். ஆனாலும் அந்த தகப்பன் அதுக்கு ஒரு விதமான மறுப்பும் சொல்லாமல் அந்த பங்கை மகனுடைய பங்கை அவர் கொடுக்கிறதை நாங்கள் காண்கிறோம். அந்த மகன் என்ன செய்கிறார், தகப்பனை விட்டு தூரமாய் போகிறார், பக்கத்தில் கூடி இல்லை. டோட்டலாக அவன் தகப்பண்ட அன்பு தகப்பண்ட இதில் சமூகத்தை விட்டு விலகி செல்கிறதை நாங்கள் இந்த இடத்துல காண்கிறோம். அங்கே போய் அவர் என்ன செய்கின்றார் என்று எங்கள் வேதத்தில் நாங்கள் இப்போ பார்த்தோம். அவர் தன் பணத்தை அவர் பாதுகாக்க இல்லை, சேமிக்க இல்லை. அவன் துன்மார்க்கமாக வாழ்ந்து அந்த பணங்களையெல்லாம் செலவழித்து தன்னுடைய வாழ்க்கையும் அழித்து கொண்டு கடைசியாக அந்த பஞ்சத்தின் நிமித்தமாக அந்த பன்றிகள் மேய்க்கிற தொழிலை செய்கிறார். அதுவும் அவங்களோட கலாச்சாரத்தின்படி மிகவும் ஒரு கேவலமான அவமானமான ஒரு தொழிலாக இருக்கிறது. அவர் எப்படி தன்னுடைய தகப்பனை அவமானப்படுத்திட்டு போனாரோ அதுக்கு பதிலாக அவருடைய வாழ்க்கை இங்கு அவமானப்படுறதை நாங்கள் காண்கிறோம். அந்த நேரத்தில் ஆனால் கடவுளுடைய கிருபையால் அவன் என்ன செய்கிறான், அந்த பசியின் நிமித்தமாக அவன் அந்த தவிடை தின்ன வலிக்கிற நேரம் அவனுக்குள்ள ஆண்டவர் புத்திய தெளிய பண்ணுறதை நாங்கள் இந்த இடத்துல காண்கிறோம். அப்போ இதில் நாங்கள் இன்னொரு சின்ன ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ள, உண்மையில் நாங்கள் பசியாக இருக்கிற நேரம், அதாவது குறைபடுற நேரம் எங்களுக்கு கடவுளை தேடுறதும் எங்களோட புத்தியை தெளிகிறதும் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை சில வேளைகளுக்கும் எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் அனுபவிக்கலாம். ஒன்றுமே இல்லாத கட்டம் வார நேரம் தான் உண்மையில் எங்களுக்கு புத்தி தெளிய பண்ணும். அப்போ அவர் முதல் யோசிக்கையில், ஆனால் இப்போ அவருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கையில் தானாகவே புத்தி தெளிந்து என்ன சொல்கிறார், இது தான் பிழைன்றதை இப்போ தான் அவரால் உணரக்கூடியதாக இருக்கிறது. அவருக்கு அந்த வயசு இருக்குது, ஆனால் அந்த பணம், அவருடைய நண்பர்கள், அவருடைய காரியங்கள் அவருடைய புத்தியை மறைத்து விட்டது. ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லாத நேரம் அவர் புத்தி தெளிந்து என்ன சொல்கிறார், பரத்துக்கும் உங்களுக்கும் விரோதமாக நான் பாவம் செய்தேன், நான் போய் என்னுடைய தகப்பனிடம் மன்னிப்பு கேட்டு சமாதானப்பட்டு நான் அவரோடு ஒப்புரவாகுவேன் என்று. அப்போ அடுத்த கட்டம் எங்களுக்கு தெரியும், பிதாவினுடைய அன்பு அது ஒரு நாளும் மாறாது. அந்த தகப்பன் எவ்வளவாக ஒரு விதமான விதத்திலும் அவனுக்கு குறை சொல்லவில்லை, கேள்வி கேட்கவில்லை. வர முதல் அவனை அழைத்து அன்பு செலுத்தி தன் சொந்த மகனாக ஏற்றுக்கொள்கிறார். அந்த பக்கம் எங்களுக்கு நன்றாக போன்னு தெரியும். இப்போ நாங்கள் இந்த கெட்ட குமாரன்ற காரியத்தில் இருந்து நாங்கள் பிள்ளைகளாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், அடுத்தது நாங்கள் உங்களோட உலக பிரகாரமான தகப்பனை அல்ல, அதை விட மேலான பரம தகப்பனை கூடி நாங்கள் விட்டு இவ்வளவு தூரத்தில் நிற்கலாம். நாங்கள் எங்களை வாழ்க்கையை எண்ணி பார்ப்போம். நாங்கள் தகப்பனுக்கு பக்கத்தில் நிற்கிறோமா, தகப்பனுடைய சொத்தை சுருட்டி கொண்டு ஓடுறதுக்கு பார்த்து கொண்டு நிற்கிறோமா, அல்லது அரவாசி தூரம் போயிட்டோமா, அல்லது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இன்னொரு பிரதேசத்தில் போய் அந்நிய ஜனங்களோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, செலவழித்து கொண்டிருக்கிறோமா, அல்லது கடைசி கட்டமாக நாங்கள் இந்த குறைவுபட்டு இப்போ நாங்கள்
புத்தி தெளிந்து கொண்டு இருக்கிறோமா? ஏதாவது ஒரு கட்டத்தில் எங்களோட வாழ்க்கை இருக்குமென்றது நான் நினைக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது ஒரு பாடமாக இருக்கிறது. நாங்கள் அதை கற்றுக்கொள்ளுவோம். நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எங்களுடைய பரம தகப்பனும் சரி, எங்களுடைய தகப்பனும் சரி, எங்களை ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. எங்களை ஒருபோதும் அவங்க குற்றப்படுத்தி நீ இப்படியெல்லாம் செய்துட்டாய் எங்களுக்கு வேண்டாம் என்று ஒருபோதும் தள்ளுவதில்லை. ஏன் தேவனுக்கு தெரியும் எங்களுடைய ஆத்துமா, எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு வெளியிடானன்றது பிதாவுக்கு தான் தெரியும். சிலவள் எங்களுக்கு அதை உணர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கும். அதன் நிமித்தமாக எந்த நிலையில் இருந்தாலும் நாங்கள் மனம் திரும்பும் போது தேவன் எங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். அதே போல் எங்களோட சொந்த தகப்பனும் நாங்கள் எவ்வளவுதான் பிள்ளை செய்தாலும் அவர் எங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். அதனால் நாங்கள் எந்த கட்டத்தில் இருக்கிறோம் என்று நாங்கள் பார்த்து மனம் திரும்பி எங்களுடைய பரமபிதாவையும் எங்களுடைய தகப்பனையும் கனம் பண்ண வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. கடைசியாக அந்த எபேசியர் நாங்கள் பார்ப்போம். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும். பிள்ளைகளே, பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. ஓகே, இது நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. கற்பனை அண்ட சார வாக்குத்தத்தம் என்று சொன்னால் நாங்கள் அதுக்கு கேள்வி கேட்க, அதுக்கு விளக்கம் கேட்க எங்களால் முடியாது. நாங்கள் அதுக்கு கீழ்ப்படிய வேண்டியதுதான் எங்களுடைய ஒரே ஒரு கடமையாக இருக்கிறது. நாங்கள் அதை பார்க்குறோம். இன்னும் ஒரு காரியத்தை பார்த்து முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவிடம் அவங்க கேட்குறாங்களே, அதாவது மத்தேயு 15ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தில் பரிசேயர் சதுசேயர் கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ அவங்க அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்கிற நேரம் சொல்கிறார் என்ன, அதாவது தகப்பனையும் தாயையும் நிந்திக்கிறவன் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். அதுதான் மோசையினுடைய கட்டளையாக இருக்கிறது. ஆனால் அதை அவங்க சரியாக செயற்படுத்துறது இல்லை. தகப்பனையும் தாயும் அவங்க எப்படி பராமரிக்கிறாங்கன்னு சொன்னால் ஏதாவது கிஃப்டை கொடுத்து அல்லது ஒரு பணத்தை கொடுத்து சமாளிக்க முயற்சிக்கிறாங்க. அதை இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சுட்டி காட்டி சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். கடைசியாக அதையும் வாசிப்போம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனம். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்தாரே. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏதும் உண்டோ அதை காணிக்கையாக கொண்டு வருகிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து. இந்த வசனம் எங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். அதாவது நாங்கள் எங்களுடைய பிஸியான லைஃப்பில் போகிற நேரம் அல்லது நாங்கள் எங்களுக்குரிய கடமைகள், பொறுப்புகள், குடும்பங்கள் எல்லாம் கூடிக்கொண்டு போகிற நேரம் நாங்கள் எங்களுடைய தகப்பன் தாய்மாருக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து நாங்கள் விலகிறவர்களாக இருக்கிறோம். அவளை எங்கேயாவது வைத்துக்கொண்டு அவளுக்குரிய பணத்தையோ அல்லது காசையோ கொடுத்து நாங்கள் அதை சமாளிக்க முயற்சிக்கின்றோம். ஆனால் அது கடவுள வார்த்தையின்படி அது தவறான காரியமாக இருக்கிறது. நாங்கள் கடைசி பரியந்தம் அவளை கனப்படுத்தி அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எதுவோ அதை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது நாங்கள் கடவுளை பிரியப்படுத்துகிற ஒரு காரியமாகவும் இருக்கிறது. தேங்க்ஸ்.